Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் தேவனை துதிக்க, அவரை கீர்த்தனம் செய்ய, அவரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது காலை தோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது. அதற்காக நன்றி. இந்த நாளுக்கு உடைய கிருபை எங்களுக்கு அள்ளி தந்து ஆண்டவரே உங்க சமூகத்தில் உட்கார வைத்து உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையிலே கூட செய்யப்படுகிற ஒவ்வொன்றிலும் எங்கள் தேவன் நீர் மகிமைப்படுவீராக. எங்களோடு நீர் இடைபடும். நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாமல் நடைபெறும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 150 சொல்லுகிறது, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாயத்து விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது சந்தோஷத்தோடு கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகத்தோடு கூட நம்முடைய கவலைகளை மறந்து தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Praise God. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்முடைய தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து பாட போகிறோம். சந்தோஷமாய் சொல்லுவோம், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆவியோடு
கொண்டிருக்கிற அந்த நல்ல தேவனுக்கு உற்சாகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின ஆண்டவரே ஒவ்வொரு சேனையும் முறித்தது போல, அதை முறியடித்தது போல தேவனே இன்றைக்கும் எங்களுக்காகவும் சபைக்காகவும் தேசத்திற்காகவும் நீர் வைராக்கியம் பாராட்டி பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் போதுமானவர். நாங்கள் துதிக்கிறோம். இன்னொரு ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு இன்றைக்கும் உயிரோடு கூட நம்மத்திலே உலாவிக் கொண்டு நமக்குள் வாசம் செய்கிற அந்த ஆண்டவர் எனக்காக, நமக்காக, நம் தேசத்திற்காக போதுமானதை செய்வார் என்று விசுவாசிப்போம். சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்திற்குரிய நம்முடைய ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடுவோம். Thank you Lord. We worship you God. We exalt you God. We glorify you Jesus. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
வாக்கு தந்த நம்முடைய ஆண்டவர். Oh, we thank you Lord. கர்த்தர் உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தாவீது பிரச்சனை நேரத்திலே தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வலது கரத்தை உயர்த்தி கண்களை அவர் மேல பதிய வைத்து, பிரச்சனைகளை பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல் எல்லாரும் சொல்லுவீங்களா? கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. உங்க பிரச்சனை எங்களுக்கு பெரிய ஆறுதல் ஆண்டவரே. உங்க சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களை போல வேறு தேவன் இல்லை. அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உலகம் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, புயல் வந்ததனாலே எங்களுடைய வாழ்க்கையின் பயணம் திசை மாறி சென்றாலும் எங்கள் தேவன் எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறீர். எங்களுடைய எல் ஷடாய் எங்களோடு கூட வருகிறீர். எங்களை காண்கிற தேவன், எங்கள் எல்ரோய் எங்களோடு கூட ஆண்டவரே கவனமாய் எங்கள் மேல கண்களை வைத்து நீர் ஆலோசனை சொல்ல போதுமானவராய் இருக்கிறீர். சபையாராய் ஆண்டவரே நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் கரங்களை விரித்து உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின எங்களை வினேஷ், இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவர், இம்மட்டும் எங்களை தழைக்க செய்தவர், இம்மட்டும் எங்களை சுகத்தினால பலப்படுத்தினவர், இம்மட்டும் உடைய பலத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை ஆரோக்கியத்தினால நிரப்பினவர். தொடர்ந்து வழி நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. We worship you Jesus. உங்களை நாங்க உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களை ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உங்க பேரை சொல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்க நன்மைகளை நினைக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம், நம்பிக்கை. எங்கள் நம்பிக்கை நங்கூரமே. எங்களை எந்த சூழ்நிலையும் கைவிடாத தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல், எங்களை நெகிழ விடாமல் இம்மட்டும் காத்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தனிமையில எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. உங்களை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. We bless you God. We worship you God. கலங்கி நின்ற வேளைகளில் கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்று என்னை சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோமா? கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா உம்மை போல வேறு தேவனில்லை ஆண்டவரே என்று சொல்ல முடியும். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்மை செய்கிறவரே, உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, உம்மை துதிக்கிறோம். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம். கரங்களை உயர்த்தி 1000 நாமங்களுக்கும் மேலான அந்த
ஷடாய், அவருடைய நாமம் எலோஹிம். ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா உம்மை ஆராதிக்கிறோம். உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை கைவிடாதவரே. உம்மை பாட நாவுகள் போதாது, உம்மை பாட வார்த்தைகள் போதாது. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை ஆராதிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார். சேர்ந்து சபையார் பாடுவோம். ஒரு நாளும் விலகிடார். அவருக்குள்ளாக நீங்கள் இருக்கிறபடினால, அவரையே நீங்கள் நம்பி இருக்கிறபடினால, அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசுவே ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை பொரிந்து, நீர் மாட்சிமை நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா, எங்களை கைவிடாத, எங்களை விட்டு விலகாத, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற, எங்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் பொழுது கழுகை போல பலனடையக்கூடிய ஆண்டவரே ஒரு கிருபையை தர்றீங்களே. உங்க பிரசன்னம் உங்களை பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே தாயினும் மேலான உம்மை பார்த்து உங்களை ஆராதிக்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்பா, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சபையை கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் செய்ய நினைத்த ஒன்றுமே தடைபடாது. அவர் நன்மைகளின் நாயகர், நன்மைகளின் நாயகர். நம்மை கரம் பிடித்தவர் இறுதி வரை அக்கறையிலே சேர்ப்பதற்கு போதுமான தேவனாயிருக்க. நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக செபிக்கலாம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என் ஜெபத்தை காட்டிலும் மேலான ஞானமுள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற
ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். அவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன். அவரிடத்தில் என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டவர்களா எங்கள் தேசத்திற்காக வருகிறோம். திறப்பிலே நின்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை கைவிடாத நாயகரே, அப்பா, இம்மட்டும் என்னென்ன எங்க தேசங்களிலே நடக்கிறது என்று நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் உமக்கு வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் நீர். உம்மை தவிர நாங்கள் வேறு யாரிடத்துல செல்லுவோம்? சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நீரப்பா. உங்களை நோக்கி நாங்கள் முறையிடுகிறோம். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய நிலைமையை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாதத்திலே ஆண்டவரே, எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை ஆண்டவரே பேரழிவுகள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி மண்டியிடுகிறோம். எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவீராக. நீங்க ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதம்ப்பா. நீங்க ஆண்டவரே கரம் வைத்தா அது ஆசீர்வாதம் ஆண்டவரே. அதனால நாங்க உங்களை கேட்கிறோம் ஆண்டவரே, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. தகப்பனே, மனம் இறங்குவீராக. குறிப்பாக வியாதி படுக்கையில படுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, தன்னுடைய ஜீவனை குறித்து பயத்தோடு கூட ஆண்டவரே படுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும், எங்களுடைய அன்பாண்ட ஆண்டவரே, எங்களுடைய ஊழியர்களுக்காகவும், நாங்கள் நேசிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன், அன்றைக்கு ஆண்டவரே அந்த 12 வயது சிறுமியை பார்த்து ஆண்டவரே நீங்க தொட்டு அவளை எழுந்திருன்னு சொன்னது போல, தேவனே, உம்முடைய அற்புதத்தின் வல்லமை, உம்முடைய ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை ஆண்டவரே இந்த சரீரங்களை தொடுவதாக, அவர்கள் ஆண்டவரே சுகம் பெறுவார்களாக. எங்கள் யெகோவா ரஃபாவே, நீர் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 2000க்கு மேலாக தமிழ்நாட்டில் அப்பா புதிதாக இந்த கொரோனா என்ற வியாதி ஆண்டவரே தாக்குகிறதே. கர்த்தர் நீர் இதில் மனமிறங்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் 40ற்கு அதிகமான பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். சுகம் உண்டு, பலன் உண்டு உங்க பாதத்துலப்பா. ஜீவன் உண்டு ஆண்டவரே உங்க நாமத்தில் ஆண்டவரே. உங்களை நாங்க கேட்கிறோம் தகப்பனே, மனம் இறங்குவீராக. Lord, we do not know what is in store for the church in future, but we look up to you, Father God. சபைகளை கர்த்தர் சுத்திகரித்து நிலைநிறுத்துவீராக. எங்கள் தேசங்களை ஆசீர்வதிக்க, இப்படி நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை நீர் ஆண்டவரை மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்தியா சைனா பார்டர்ல நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். God, our nation is not having strength, Lord, for anything else, for any other dangers. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிரதமர், எங்களுடைய அரசியல் தலைவர்கள், எங்களுடைய முதலமைச்சர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் கர்த்தருடைய ஞானம் விளங்குவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். தேசத்துல அமைதி உண்டாகட்டும், சுகவாழ்வு துளிர்க்கட்டும். கர்த்தாவே, நிலைமையை மாற்றும். நீங்க மாத்திரம் தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்ப்பா. எங்க தெருவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வியாதிக்காக போராடி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for every other government workers. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. குவாரண்டைன்ல இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தைரியப்படுத்துவீராக. தேசத்துல கர்த்தர் பெரிய மறுமலர்ச்சியை தரப்போகிறீர், ஒரு புதிய பலனை தரப்போகிறீர். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிக்க போகிறீர். அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். அவரே துதிக்கு பாத்திரர், அவரே ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, விசுவாசத்தோடு இருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய தேசத்திற்காக திறப்புல நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு புதிய பலனை தருவார், புதிய சேமத்தை தருவார், புதிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதுல சந்தேகமே இல்லை. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், அவரை நோக்கி பார்ப்போம். விசுவாசத்துல கொஞ்சமும் தளர்ந்து விடாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு கோரஸ் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஆமென். ஹalleluya. விசுவாசத்தோடு எல்லாரும் இதை அறிக்கை செய்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடையும். செட்டைகளை விரித்து அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள்.
கர்த்தருக்கு காத்திருந்து அழகுக்குள் வேலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அழகு போல பலன். செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய், நீ புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய், நீ புது வேலன் அடை. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. Come on everyone. புது வேலன் அடைந்திடுவாய். நன்றி இயேசுவே. நீ புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய், நீ புது வேலன் அடைந்திடுவாய். கர்த்தரின் வேலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். வேலத்தின் மேல் வேலனடைந்து ஜெயக்கொடியை ஏற்றிடுவாய். சொல்லுங்க, கர்த்தரின் வேலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். வேலத்தின் மேல் வேலனடைந்து ஜெயக்கொடியை ஏற்றிடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய், நீ புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய், நீ புது வேலன் அடைந்திடுவாய். சொல்லுங்க எல்லாரும், புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன் அடைந்திடுவேன். புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன் அடைந்திடுவேன். ஒரே ஒரு முறை கடைசியா, புது வேலன், புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன் அடைந்திடுவேன். புது வேலன் அடைந்திடுவேன், நான் புது வேலன் அடைந்திடுவேன். கரங்களை தட்டி ஒரு புதிய கிருபை தருகிறது போல நமக்கு இந்த சுகவீன நாட்களிலே, வேதனையின் நாட்களிலே புதிய பலனை தரப்போகிற ஆண்டவருக்கு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Praise the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Such a joy to share God's word with all of you. முக்கியமாக ஆண்டவர் நம் சபைக்கு இது புது ஆண்டு கொடுத்திருக்கிறார். So we have to be thankful to God for that. இது ஒரு புது பயணம். இந்த பயணத்தில் நீங்களும் நானும் தான் travelers, புது நபர்கள், நியூ இண்டிவிஜுவல். லாஸ்ட் வீக் வசனத்தை கேட்டோம். So today we are going to learn about the new strength that is required for this journey. இந்த பயணத்துக்கு தேவையான அந்த புது பலன், அதை குறித்து கற்றுக்கொள்ளலாம். எங்கேருந்து இந்த பலன் வரும், பயணத்தில் நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்கள் எது சொல்லி we are going to learn today. I believe God will definitely speak to you. ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். கவனமாக கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. Let's all pray together. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்க இருக்கிறோம், எங்களோட நீர் பேசுவீராக. கேட்கிற ஒவ்வொருத்தவங்களோட ஆண்டவரே உள்ளத்தில் நீர் பேசி இருக்கிற கேள்விகள், எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும், பதில்கள் கிடைக்கட்டும். Let there be clarity. In the name of Jesus, I pray. Amen. வேதங்களை எடுத்து விசுவாசத்தோடு வேத அறிக்கை செய்வோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. நான் உற்சாகத்தோடு இந்த செய்தியை கவனித்து என் போதகருக்கு உதவுவேன். இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆகையால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். Let's all turn our Bibles to Acts chapter 8 verse 29 and 30. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29-30 வசனங்கள். I will first read it in English, அதுக்கப்புறம் தமிழ்ல படிக்கலாம். The Spirit told Philip, go to the chariot and stay near it.
Then Philip ran up to the chariot and heard the man reading Isaiah the prophet. தமிழ்ல படிக்கலாம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொன்னாரு, go. He said go. பிலிப்பை பார்த்து சொன்ன உடனே பிலிப் என்ன பண்ணாரா? He ran to the chariot. இந்த வேர்ட் ran என்றது வந்து இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியம். It is very important because that gives us the whole understanding of this passage. ஸோ இந்த வேர்ட் ran அப்படி நம்ம யோசிக்கும் போது ஒரு அத்லீட்டை நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்தோம்னா we imagine the picture of an athlete, அந்த physical strength, practice, அவனோட muscles, அந்த brisk, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி அந்த பர்சனுக்கு இருக்கும். நீங்கள் எல்லாம் உசைன் போல்ட்ன்ற அந்த பர்சனை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் 2009 வந்து 100 மீட்டர்ஸ் 9.58 செகண்ட்ஸில் வந்து ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாராம். 1988 ஒரு லேடி, அமெரிக்கன் லேடி, கிரிஃபித் ஜாய்னர்ன்ற ஒரு லேடி, விமென் செக்ஷனில் வந்து ஷீ ரேன் திஸ் 100 மீட்டர்ஸ் அண்ட் செட் வேர்ல்டு ரெக்கார்ட் for 10.49 செகண்ட்ஸ். ஸோ இவங்க நல்ல பலசாலியானவங்க, எல்லா ஃபிசிக்கல் பார்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க. ஆனால் அத்லெட்டிக்ஸில் வந்து அத்லெட்ஸை வந்து ஈவன் ஃபார் பீப்புள் வித் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் கூட அவங்களுக்கு ரேஸ் இருக்கும். ஒரு சர்வே இப்படியாக சொல்லுது, எல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கிற பர்சன் ஓடி ரெக்கார்ட் பண்ணுறத விட இந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் பீப்புள் இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க ஓடி ரெக்கார்ட் பண்ணது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, the world record times of wheelchair athletes are faster than the able bodied counterparts. நான் சொல்கிறேன், இப்போது ஒரு 42 கிலோமீட்டர் மேரத்தான் ரேஸில் வந்து பர்ஃபெக்ட் ஹெல்தி பர்சன் எவ்வளோ நேரம் ஓடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரா? 2 hours 3 minutes. ஆனால் ஒரு டிசேபிள் பர்சன், ஊனமற்ற ஒரு ஸ்பெஷல் பர்சன் வெறும் வீல் சேரில் ஓடி 1 hour 20 minutesல அந்த 42 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸை ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரா? ஸோ வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் திஸ்? சரீரத்தில் இருக்கிற பலன் விட உள்ள அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு பலனை தரும். It is the inner strength that is more important than the physical strength. Hallelujah. It is not just the physical strength that is important. உள்ள இருக்கிற பலன் தான் வெளியே சரீரத்துக்கு பலனை கொடுத்து ஓட வச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வைக்கும். ஸோ நமக்கு இந்த பயணத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, it is not just the physical strength that is important. சரீரத்தில் இருக்கிற பலன் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் உள்ள இருக்கிற பலன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட்? இதில் என்ன புரியும்? ஃபிசிக்கலி வீக் பீப்புள் கூட ஆண்டவர் வச்ச இந்த பயணத்தில், ஆண்டவர் கொடுத்த இந்த பயணத்தில் ஓட முடியும். ஹல்லேலூயா. ஈவன் பீப்புள் தோஸ் ஆர் ஃபிசிக்கலி வீக், எனக்கு முட்டி வலி, எனக்கு கால் வலி, எனக்கு தலை வலி, எனக்கு அந்த உடம்பு சரியில்லை, என்னால் பண்ண முடியாது, ஃபிசிக்கலி நான் ஃபிட் இல்லைன்னு யோசிக்கிற நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் கூட ஆண்டவர் கொடுத்த இந்த பயணத்தில் உங்களால் ஓட முடியும். ஆமென். Because it is God who strengthens your inside. உங்க உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். Psalm 73 verse 26, சங்கீதம் 73:26 வசனம், My flesh and my heart fail, but God is the strength of my heart and my portion forever. God is the strength of my heart, my portion. தமிழ்ல படிக்கலாம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என்னோட சரீரத்தில் இருக்கிற பலன் விழுந்து போனாலும், even though I become weak in my body, God is the strength of my heart. Someone said like this, with confidence you have won even before you have started. நம்பிக்கை இருந்தா போதும், நீங்க ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ இந்த நம்பிக்கை எங்கேருந்து வரும்? இந்த பலன் எங்கேருந்துங்க வரும்? ஐசாயா 40 verse 31, ஏசாயா 40:31 படிக்கலாம். But those who wait on the Lord shall renew their strength.
They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். You see, இந்த பலன், இந்த உள்ளான மனிதனுக்கு வேண்டிய இந்த பலன், இந்த நம்பிக்கை எங்கேருந்து வரும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு வரும். When we wait on the Lord, this strength comes. கழுகுக்கு இருக்கிற பலன், ஓடுனாலும் நமக்கு டயர்ட் ஆகாது, நடந்தாலும் நமக்கு தலை சுற்றி கீழே விழமாட்டோம், மயக்கம் வராது. ஸோ இந்த ஒரு பலன் தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ the journey that God has promised, இந்த ஒரு பயணத்தில் நமக்கு ஓடுறதுக்கு பலன் தருகிறவர் யார்? தேவன். So even though you are physically weak, you can run. Look at this. This is very beautiful. The speed of God is faster than the speed of a chariot. பிலிப்புக்கு அப்போ இருந்தது அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ள ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நமக்கு ரதம்ன்றது இல்லை, ஃபிசிக்கலை பார்க்கும்போது இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த ரேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ த ஸ்பீட் ஆஃப் காட் இஸ் ஃபாஸ்டர் தென் த ஸ்பீட் ஆஃப் சேரியட். ரதத்துடைய வேகத்தை காட்டிலும் தேவனுடைய வேகம் அதிகம். The need of the kingdom is greater than the need in the chariot. அந்த ரதத்துக்குள்ளே இருந்த தேவை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவை மிக அதிகம். ஆமென். ஸோ பிலிப்புக்குள்ளே இருந்த அந்த பலனை காட்டிலும், பிலிப்புக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கையை காட்டிலும் நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த பலனும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். The confidence that is in you must be higher than the confidence and strength that was there in Philip. One important thing, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். See, strength in the strength வந்து it is not just required for a particular season. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இந்த பலன் நமக்கு அவசியம் இல்லை. நம் வாழ்க்கை முழுவதும் இந்த பலன் அவசியம். Because your life itself is a big project. உங்க வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. ஆமென். Your life itself is a very big journey. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பெரிய பயணத்தில் ஆண்டவர் நமக்கு சின்ன 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 டெஸ்டினேஷன்ஸ் கொடுக்குறாரு, இலக்குகளை கொடுக்குறாரு. ஸோ இந்த சின்ன இலக்குகள், இந்த சின்ன 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 டெஸ்டினேஷனில் வந்து கரெக்டாக நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, பலத்தோடு சரியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, அந்த அல்டிமேட், அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம சரியாக முடிக்க முடியும். இந்த சின்ன சின்ன டெஸ்டினேஷன் என்ன? ரைட் சாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ரைட் ஹேவிங் ரைட் கனெக்ஷன்ஸ், நம்ம சரியாக நம்ம படிப்பை தேர்ந்தெடுத்து கொள்கிறது, அப்புறம் நமக்கு வேண்டிய சரியான நபர்களை நம்ம சூஸ் பண்ணுறது, ஒரு கரெக்டான சர்ச்சை கண்டுபிடிச்சி அங்கே நம்ம நல்ல விசுவாசியாக சீஷனாக வளர்வது, ப்ராப்பரான கெரியரை சூஸ் பண்ணுறது, கெரியர் மீனிங் நல்ல கரெக்டான ஜாபை நம்ம சூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமான ஒரு விஷயம் கரெக்டான லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைக்கிறது. ஸோ பிள்ளைகள், நம்ம லைஃப்பை எங்கே செட்டில் பண்ணுறோம், இதெல்லாம் லைஃப் நம்ம வாழ்க்கையில் வர ப்ராக்டிக்கல் டெஸ்டினேஷன்ஸ், சின்ன சின்ன டெஸ்டினேஷன். இந்த டெஸ்டினேஷன் நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப் டைரக்ஷனே மாறிடும். ஃபைனல் டெஸ்டினேஷன் வேறு எங்கேயோ போய் நம்ம முடிப்போம். ஸோ our focus must not be on finishing that small journey properly. இது நான் முடிச்சுட்டா செட்டில் ஆகிடலாம், இது நான் முடிச்சுட்டா கரெக்ட் ஆகிடும், இது சூஸ் பண்ண சரியாயிடும் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பிகர் லைஃப் பிக்சர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சின்ன சின்ன டெஸ்டினேஷனில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அல்டிமேட் டெஸ்டினேஷனில் ஃபெயில் ஆகிடுவோம். What God is telling you today is, you need to focus on your life's bigger picture than focusing on small destinations. If you focus on your life's bigger picture, உங்கள் வாழ்க்கையின் பெரிய பயணத்தை நீங்கள் கவனமாக வைத்து அதுதான் முக்கியம் என்று சொல்லி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த சின்ன பயணங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டியது தான் செய்வீங்க. Because small destinations take you to the final destination. Hallelujah. So our focus must not be just on finishing the current journey well, but to reach the final destination well. If you have made any mistakes in any of these, நீங்கள் இந்த சின்ன சின்ன டெஸ்டினேஷனில் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்கன்னா,
அந்த தவறுனால நீங்கள் ரொம்ப நம்பிக்கையற்ற ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங், எனக்கு நெக்ஸ்ட் ஜேர்னியில் எனக்கு ஸ்டெப் எடுக்க எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்கன்னா, இஃப் யூ நாட் ஏபிள் டு மூவ் அஹெட் இன் திஸ் ஜேர்னி, இந்த பயணத்தில் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த புது ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த புது பலனை தருவேன். I will give you a new strength to pursue the journey, to continue the journey. Hallelujah. Amen. ஆண்டவர் நல்லவர். God is very good. Joshua chapter 14 verse 12 to 15. யோசுவா 14வது அதிகாரம் 12 15 வசனங்கள்னு பார்க்கும்போது அதில் காலேபை பற்றி நம்ம பார்க்குறோம். காலேபு அந்த இடத்துல he was 85 year old, 85 வயசு. அவர் சொல்கிறாரு 85 வயசில், give me this mountain, இந்த மலை பிரதேசத்துக்கு எனக்கு கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 40 இயர்ஸுக்கு முன்னாடி மோசே எனக்கு அனுப்பும் போது அந்த 40 இயர்ஸ் எனக்கு இருந்த பலன். 11வது வசனம், I am still as strong today as the day Moses sent me out. மோசேனை வெளியே அனுப்பும்போது 40 வயசில் எனக்கு எவ்வளோ பலன் இருந்ததோ அதே பலன் இப்போ 85 இயர்ஸில் கூட எனக்கு பலன் இருக்குப்பா, அந்த மலை பிரதேசம் எனக்கு கொடுங்கன்னு கேலப் சொல்கிறாரு. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 45 இயர்ஸ் அந்த பலனை அவரால் எப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சது குவெஸ்சன். யூ see, கேலபுக்கு இருந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ன, போயிட்டு அந்த he was supposed to be a spy, ரிப்போர்ட் கொண்டு வரணும். அங்கே அவர் அந்த வேலை முடிச்சுட்டு, சரி என் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி he did not go another way. 45 years of life span, 45 வருஷம் ஆனாலும் அதே வேகம், அதே ஹார்ட் ஒர்க், அதே ஃபெய்த்ஃபுல்னஸ், அதே ஸ்பீடு. ஸோ 85 இயர்ஸில் அவர் கேட்குறாரு, கிவ் மீ திஸ் மவுண்டன். எல்லாரும் கேட்டது ஈஸி செட்டில்மெண்ட், காலேபு கேட்குறது கடினமான ஒரு செட்டில்மெண்ட். இன்னும் he did not want to relax, he wanted to work hard. So what is surprising here is 45 வருஷம் அவரால் எப்படி இந்த ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் வாட் ஐ டோல்ட் பிஃபோர். வாழ்க்கை பயணத்தில் இந்த சின்ன சின்ன டெஸ்டினேஷன் ரீச் ஆகுற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு பலன் அவசியம் இல்லை, கம்ப்ளீட் ஜேர்னி முடிக்கிற வரைக்கும் பலன் நமக்கு அவசியம். ஸோ அந்த கம்ப்ளீட் லைஃப் பிக்சர் நமக்கு இருந்ததுன்னா சின்ன சின்ன டெஸ்டினேஷன்ஸ் வந்து சரியாக நம்ம செய்வோம். அல்லேலூயா. So stay strong till the end, be strong till the end, because your life is a project. Amen. ஆனா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி கிடையாது. நம்ம பலவீனப்படுத்துகிற நிறைய காரியம் இருக்கும், நம்ம வேகத்தை ஸ்டாப் பண்ணுற நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ 2 things I will tell you, 2 weakening factors. நம்மளை வீக் பண்ணுற 2 முக்கியமான காரியங்கள். நம்பர் 1, attractions are the greatest distractions in our journey. ஈர்ப்புகள். இந்த ஈர்ப்புகள் என்ன பண்ணும், ஜேர்னியில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். நீங்கள் சப்போஸ் ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, போகிற ஹோட்டலெல்லாம் பார்த்து நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, போகிற காஃபி ஷாப்பு, டீ ஷாப் எல்லாம் பார்த்து, போகிற சமோசா வடை ஷாப் எல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊரை எப்போ ரீச் பண்ணுவீங்க? அட்ராக்ஷன்ஸ் ப்ராப்ளம். அங்கே சென்னையிலேருந்து பத்ராத்து ட்ராவல் பண்ணுவோம், 630 கிலோமீட்டர்ஸ். காலையில் நம்ம ட்ராவலிங் ஆரம்பித்தோன்னா எனக்கு வந்து ப்ராப்பர் டைமிங் வச்சு நான் ட்ரைவ் பண்ணுவேன். இத்தனை கிலோமீட்டர் இவ்வளோ மணி நேரத்தில் கவர் பண்ணணும். ஸோ என்னோடய டெஸ்டினேஷன், என்னோடய நோக்கம் என்ன, இத்தனை மணிக்கு பத்ராத் ரீச் ஆகிடணும். அதுக்கு மேலே கார் ஓட்டுறதுக்கு மைண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக போயிடணும் இந்த கம்ப்ளீட் ஜேர்னி. ஆனால் போகிற வழியில் அங்கங்கே ஹோட்டலெல்லாம் இருக்கும், ஆர்ய பவன் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கிருஷ்ணகிரி போனால் அங்கே சரவணா பவன் இருக்கும், அங்கே பக்கத்தில் பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு கடை வரும், இன்னொரு கடை. ஸோ நமக்கு இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி குடித்தாதான் எனக்கு தெம்பு வரும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே நின்று, ஆர்ய பவனில் வடை சாப்பிட்டா தான் எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும்னு அங்கே நான் நின்று, கிருஷ்ணகிரியில் திரும்பும்போது அங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்வீட் கிடைக்கும், அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பலன் வரும்னு சொல்லி பார்க்குற இடையெல்லாம் ஆசைப்பட்டு வண்டி நிறுத்திட்டே இருந்தோம்னா ஊர் எப்போ போய் சேர்றது? You will never reach the destination on time
if you stop at every place that you are attracted to. Genesis chapter 25 verse 29 to 34, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29லிருந்து 34 வசனத்தில் அங்கே சூப்புக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை இழந்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்குறோம். ஈசா அண்ட் ஜேக்கப் பற்றி நமக்கு தெரியும். இந்த ஈசா வந்து இந்த போல் ஆஃப் சூப், ஒரு சின்ன போல் சூப்புக்காக அட்ராக்ட் ஆகிட்டார். பசியாக இருந்துச்சு, ஆனால் அவருக்குள்ளே இருந்த திறமை என்னன்னா, he could hunt for himself. He could hunt and make a soup for himself. ஆனால் அவர் சொல்கிறாரு, யாக்கோபை பார்த்து, ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கு சூப்பு கொடு. யாக்கோபுக்கு சொன்னாருப்பா, உனக்கு இருக்கிற அந்த பர்த் ரைட் என்ன கொடுத்துட்றியா, செல் பண்ணு, வித்துடு, நான் கொடுத்துட்றேன். ஈசோ சொன்ன அந்த ஈசோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வாட் இஸ் யூஸ் ஆஃப் திஸ் பர்த் ரைட் when I'm dying? நான் சாகுறேனே, பசியில நான் சாகுறேனே, இந்த பர்த் ரைட்டை வச்சு எனக்கு என்ன லாபம் கேட்கிறாரு. You see what happened? He drank the soup. He survived physically, but inside he died. அவர் சரீரத்தில் பொழிச்சிட்டாரு, சாகல, ஆனா உள்ள என்னாச்சு, உள்ள செத்து போயிடுச்சு. I want to ask a question to you. What is that bowl of soup that you are trying to drink now to survive the present that might kill you forever? தற்சமயத்துக்கு தப்பிச்சுக்கலாம், தற்சமயத்துக்கு பொழிச்சுக்கலாம்னு சொல்லி நீங்க எந்த போல் ஆஃப் சூப்பை குடிச்சு சர்வைவ் ஆகணும்னு பார்க்குறீங்க, அந்த போல், அந்த சூப்பை நீங்கள் குடிச்சிங்கன்னா இப்போதைக்கு உங்கள் வெளி தோற்றத்துக்கு நீங்கள் தப்பிச்சுப்பீங்க, வெளி தோற்றத்தில் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஆனால் உள்ளே இருக்க பார்த்தீங்களா, அந்த பெலன் செத்து போயிடும். Do we have to be like Esau to be attracted for a bowl of soup that will lose the ultimate strength to run our life? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். Genesis chapter 19 verse 17, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அங்க தேவதூதன் வந்து லோத் ஃபேமிலிக்கு சொல்றாரு, ஓடுங்க, திரும்பி பார்க்காதீங்க, don't look back. ஸோ ஓடுறாங்க 26வது வசனத்தில் இந்த லோத்தோட மனைவி, ஐயோ என் அழகான சிட்டை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே அப்படின்னு திரும்பி பார்த்துட்டாங்க. மறுபடியும் நம்ம டிராவலிங் சீனுக்கு வரலாம். காரில் போயிட்டே இருக்கிறோம், இந்த தோட்டத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, அந்த மலையை பார்த்து அழகாக இருக்குது, இங்கே பார்த்து அழகாக இருக்குது, எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தால் ஊருக்கு எப்படி போய் சேர்றது? சப்போஸ் லோத்தோட வைஃபுக்கு அப்போது செல்ஃபி கேமரா இருந்துச்சுன்னா அந்த செல்ஃபி எடுத்துட்டு அங்கேயே செல்ஃபியாவே ஷி வுட் ஹவ் ஸ்டாப்ட். நிறைய பேர் இப்போ செல்ஃபி எடுத்து கெட்டு போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் செல்ஃபியில் பார்த்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, பயங்கர மேக்கப் எல்லாம் போட்டு. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது தான் அவங்களோட அழகு, அவங்களுடைய ரியாலிட்டியே தெரியும். ஸோ ரொம்ப செல்ஃபி எடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற இடத்துல பார்த்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காதீங்க. பர்மனெண்ட் ஃபோட்டோ அப்போ போட வேண்டியது இருக்கும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். Lot's wife turned back to her city, my beautiful city, and she got stuck there. If you are looking at what you have left behind, பின்னாடி விட்டு வந்ததை வந்து கொஞ்சம் பார்க்கலாமே, அது எப்படி இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்கள் பாஸ்ட்டை வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, God is telling you, look front and keep running, don't look behind. பின்னாடி பார்க்காதீங்க, முன்னாடி பார்த்துட்டே ஓடிட்டே இருங்க. அட்ராக்ஷன்ஸ் ஆர் கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்கள் வேகத்தை அப்படியே கட் பண்ணிடும், உங்களை வீக் பண்ணிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் இப்படி செஞ்சுருக்கேனே, நான் எப்படி முன்னாடி போகிறது, பின்னாடியே பெட்டராக இருந்துச்சே அப்படி சொல்லி உங்கள் பாஸ்ட் அப்படியே பின்னாடி இழுத்துடும். ஜேர்னியை வந்து முன்னாடி போக விடாது. இட் வில் வீக்கன் யூ. ஹல்லேலூயா. Learn to survive your hunger. Learn to survive that present temptation that come on your way. அந்த தற்சமயத்துக்கு வர்ற அந்த சோதனைகளை
அந்த பசி தாகத்தை, அந்த ஆசை விருப்பங்களை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அப்போதான் பலத்தோடு ஃபைன் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஓட முடியும். ஆமென். இஃப் யூ ஆர் லுக்கிங் பேக் அட் வாட் யூ ஹேவ் லெஃப்ட் பிஹைண்ட், பின்னாடி விட்டு வந்த காரியத்தை நீங்க பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, மகனே மகளே, முன்னாடி பார்த்து ஓடு. லுக் ஃபார்வர்ட் அண்ட் ரன். டோன்ட் பிகம் வீக் பை லுக்கிங் பிஹைண்ட். பின்னாடி பார்த்து பலவீனம் ஆயிடாதீங்க. யூ நீட் டு ரன் அஹெட். ஸோ நம்ம பலவீனப்படுத்துகிற முதலாவது காரியம் வந்து அட்ராக்ஷன், ஈர்ப்புகள். அட்ராக்ஷன்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட். ரெண்டாவது காரியம், sicknesses are the setbacks. சரீர பலவீனங்கள். டிராவல் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்களா சிக்காயிடுவாங்க. தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், தலைவலி வரும், மைண்ட் ஆஃப் ஆகிடும், கிட்னஸ் வரும், இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட நம்ம ட்ராவல் பண்ணால் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். வாந்தி வர்றது நிறுத்துங்கப்பா, காரை நிறுத்தி வெளியே போயிட்டு வாந்தி எடுத்து வாஷ் பண்ணி வருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ப்ராப்ளம், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இதனாலேயே இந்த ஃபிசிக்கல் இந்த மோஷன் சிக்னஸ்னாலேயே நிறைய பேர் வந்து ட்ராவலே பண்ண மாட்டாங்க, இருக்கிற ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. லைஃப்ல சில பேர் அப்படிதான். இது செஞ்சால் என்ன நடக்கும், அது செஞ்சால் என்ன நடக்கும், பயம். அண்ட் few other people have actual physical sickness. சிலருக்கு வந்து உண்மையாகவே நிறைய physical problem. As simple as severe headache, severe stomach pain, severe back pain, severe joint pain, எல்லாம் சிவியர் அவங்களுக்கு. ஸோ இதனாலேயே சிலர் வந்து ரிஸ்க் எடுத்து எந்த புது காரியத்தை வந்து செய்யாமல் அப்படியே இருக்கிற மாதிரியே செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் வந்து நமக்கு புது ஜேர்னி அப்படி சொல்லியிருக்கிறாரு, நியூ ஜேர்னி. ஸோ ஃபார் திஸ் நியூ ஜேர்னி, இஃப் வி டு நாட் ஹாவ் நியூ ஸ்ட்ரென்த், வி கேனாட் டூ ஆர் திங்ஸ். பவுல பாருங்க, 2 Corinthians 12 verse 8 to 10, 2 கொரிந்து 12வது அதிகாரம் 8-10 வசனங்கள் பாருங்க. பவுல் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட 3 times 3 தடவை போய் சொன்னேன். 3 times I pleaded God with my sickness. என்னோட பலவீனத்தை பற்றி நான் ஆண்டவர்கிட்ட 3 தடவை சொன்னேன். ஆனால் ஆண்டவர் வந்து he did not heal me. But what did he say? My grace is sufficient for you. என் கிருபையே உனக்கு போதும். My strength is made perfect in your weakness. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு சொல்றாரு. Lot of people might have asked God to heal your sickness. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது என்ன செய்ய முடியலையே, எனக்கு இந்த வலி இருக்குப்பா, அந்த வலி இருக்குப்பா, இந்த பலவீனம் இருக்குப்பா, என்னை சுகப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படி சொல்லி உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு 2 விஷயத்தை அஷ்யூர் பண்ணுறாரு, கேரண்டி பண்ணுறாரு, உறுதிப்படுத்துறாரு. முதலாவது வந்து யுவர் சிக்னஸ் கேன் பி ஹீல்டு. உங்கள் பலவீனம் கண்டிப்பாக நீங்கள் குணமாவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. 2வது விஷயம், பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருந்தாலும் கிருபை உங்களை பலப்படுத்தும். My grace will strengthen you. My grace is sufficient for you. My strength is made perfect in your weakness ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. Are you worried about having some physical sickness that is not letting you to do what God wants? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த physical sicknessனால, பலவீனத்தினால ஊழியத்தை செய்ய முடியலையா? உங்கள் தினந்தோறு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அந்த வேலைகள் உங்களால் செய்ய முடியலையா? God is promising that He will heal you today. Hallelujah. God is a God of Caleb. தேவன், காலேபுடைய தேவன், உங்கள் தேவன், என்னுடைய தேவன். He will heal you. He will strengthen you. ஆமென். இந்த புது பயணத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுப்பார். இது physical weakness. inside weakness, confidence, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. நோ கான்ஃபிடென்ஸே இல்லை, எது பார்த்தாலும் பயம், எது பார்த்தாலும் நமக்கு ஹோப்பே இல்லை, இன்னர் மேன் ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஈவன் டு சச் கைண்ட் ஆஃப் பீப்புள், அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னென்னா, மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் யுவர் வீக்னஸ். இந்த
கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் போதே அது போதும். உங்களுக்கு அந்த பவர் வரும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரும், அந்த ஜேர்னியை உங்களால் ஓட முடியும். எனிதிங் தட் இஸ் மேக்கிங் யூ வீக் டுடே, God will overpower His grace upon you. அவருடைய கிருபையினாலே உங்களை பலப்படுத்தி இந்த பயணத்தை பலத்தோடு ஓட தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்துவார். I hope you understood that what are those things that are making you weak. உங்களை பலவீனப்படுத்துகிறது எதெல்லாம்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். God wants to see your life in a bigger picture, not the present situation. If God has spoken to you, if you feel that you are weak, ask God to strengthen you. ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஏதாவது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆண்டவருடைய பலனை கேளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I would like to pray for you. I pray that God will heal your sickness. உங்கள் சரீர பலவீனத்தை ஆண்டவர் சுகப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். உங்கள் உள்ளான மனிதனை அந்த கான்ஃபிடென்ஸில் அந்த ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லி அதுக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன். If you are feeling that you have made choices of wrong destinations, தவறான இடங்களில் அந்த சின்ன சின்ன பயணத்தில் நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷன் எங்கேயாவது மாறி நான் தப்பு செஞ்சுட்டேன், இன்னும் நெக்ஸ்ட் நான் எப்படி போகிறது என்ற கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன். I believe that God will help you change your track, that you will come on to the right track. கரெக்ட் ட்ராக்ல வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். We will sing a small, ஒரு சின்ன பாடலாம். I hope through this song God will minister to you. பலவீனத்தில் தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார், சுகவீனத்தில் தேவன் எனக்கு சுகமாக இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாமே இருக்கிறார். So let us prayerfully sing this song. We will close it through prayer and worship and submit ourselves to God. கண்களை மூடுவோம். பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உம்மையல்லால் எனக்கு யாருண்டு, உம்மையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே ராஜனே, பாத்திர நீரே. இயேசுவே ரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே ரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே ரட்சகரே, பாத்திர நீரே. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. Lord, strengthen us, God. Strengthen us, Jesus. சரீரத்தில் பலவீனமா இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சரீர சுகம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Thank you, Jesus. Let me pray for you. If you are sick in your bodies, எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கிறது, எங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனமா இருக்கிறது, அந்த இடத்துல நீங்க கையை வச்சுக்கோங்க. விசுவாசமா ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், சுகம் தருவார் என்று சொல்லி you place your hands. Let me pray for you. God will heal you in the name of Jesus. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இயேசுவின் பலன், தேவனுடைய பலன் இறங்கி ஆண்டவரே சுகம் தரட்டும். Let there be healing in the name of Jesus. Lord, let there be healing. ஆண்டவரே, சாட்சிகளை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமை செலுத்த உதவி செய்வீராக. Let me pray for those of you who are confused in life.
who is thinking that you might be on a wrong direction, தவறான ஒரு பாதையில் நீங்கள் நடந்து தவறுகளை செஞ்சு அதிலிருந்து நீங்கள் பலவீனமாகி நெக்ஸ்ட் என்ன செய்யணுன்ற கன்ஃபியூஸ்டாக இருந்த நீங்கள் அப்படி இருக்கிறீங்கனால உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். க்ளோஸ் யுவர் ஐஸ், let me pray for you. God will heal you in the name of Jesus. ஆண்டவரே, உள்ளத்தில் பலவீனமா, உள்ளத்தில் ஆண்டவரே சுகவீனமா, உள்ளத்தில் ஆண்டவரே டிசப்பாயிண்டடாக இருக்கிற நான் லைஃப்பில் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். let God heal them. Let God strengthen them in Jesus name. ஆண்டவரே பலன் தாங்கப்பா, மறுபடியும் எழுந்து மறுபடியாக ஆண்டவரே ஒரு இந்த புது பயணத்தில் பயணம் செய்ய நீங்கள் உதவி செய்வீராக. let people receive healing in their hearts, let people receive healing in their bodies, let them receive strength in the name of Jesus, I pray. Thank you Jesus. ஆண்டவரே, நீங்கள் சுகம் தருகிற தேவன், பலன் தருகிற தேவன், கிருபையால பலப்படுத்துகிற தேவன். may your grace strengthen everyone of Father. Thank you Jesus. ஆண்டவரே, இன்றைக்கு செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தற்சமயத்தின் சந்தோஷத்துக்காக, தற்சமயத்தின் சுகத்திற்காக ஆண்டவரே நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய பயணத்தை, அந்த திட்டத்தை நாம் இழந்து விடாம இயேசுவே ஒவ்வொரு பகுதியில் Lord, let us focus on what you have given for us, oh Father. Thank you so much for speaking to us. Bless everyone. கிருபையினால வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட கடைசி வரைக்கும் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென், ஆமென். God bless you all. நீங்கள் ஆண்டவருடைய செய்தியை கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Have a blessed day, blessed week. God be with you. Amen.